ஓகே. எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம நாளைக்கான இன்ட்ராடே வேல்யூஸை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஜோன் தான். அதாவது நம்மளோட ஷார்ட் கவரிங் ரேலியோட ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கும் பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 222,172க்கும் இடையிலான நியூட்ரல் ஜோனில் தான் இன்றைக்கான ஓப்பன் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் கிடைக்கும் பொழுது காலையில் ஓஏ எல்லாமே வந்து கால் சைடு தான் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் 22,200 பிரேக் பண்ணும்போது மலன்னு புட்டு வயசில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. நீங்கள் காலையில் ஓஏ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மலன்னு புட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஏன் அப்படின்னா வந்து நம்ம கடந்த 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஷார்ட் கவரிங் ரேலிக்குள்ளே இருக்கோம். ஷார்ட் கவரிங் ரேலிக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இம்மீடியட்டாக இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே நம்மளோட ஷார்ட் கவரிங் ரேலியோட பொசிஷனல் ஹடிலான 22,448 ரீச் பண்ணி ஆகணும். அப்படி ஆகாமல் நம்ம வியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய ஃபாலை சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கடந்த 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஷார்ட் கவரிங் ரேலி இருக்கும்போது நமக்கு ஷார்ட் கவரிங் ரேலியில் மார்க்கெட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கவர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, புட்டு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ரேலி நடக்க ஆரம்பிச்சு. இந்த ரேலி வந்து ஒரு ரிலீஃப் ரேலியாக தான் இருக்குமே தவிர பெரிய புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் இல்லை. இது ஜஸ்ட்டு ஒரு ரிலீஃப் ரேலி. பொசிஷன் ஹடில் வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் நமக்கு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட் கவரிங் ரேலியோட எண்ட் பாயிண்ட்டான 22,672 ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து 722 தான் புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. அதையே பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புல் மார்க்கெட்டுக்குள்ளே 22,722க்கு மேலே நம்ம கான்சிக்யூட்டிவ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்ம வந்து புல் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வந்து புல் மார்க்கெட் இல்லை, நம்ம இப்போ ஷார்ட் கவரிங் ரேலியில் இருக்கோம். ஓகேங்களா? ஓஏ அதே தான். ஓஏ இன்னைக்கு காலையில் ஷார்ட் கவர் ரேலிக்குள்ளே மார்க்கெட் என்டர் ஆன உடனே ஷார்ட்ஸ் கவர் பண்ண ஆரம்பித்தான். கால் ஷார்ட்ஸ் கவர் ஆச்சு. புட் ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால் பெரிய ரேலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இதுதான் இன்றைக்கான சினாரியோ. இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுருப்பீங்க. நம்மளோட இன்ட்ராடே வேல்யூக்கள் நேற்று கொடுத்த இன்ட்ராடே வேல்யூக்கள் வந்து கிளியராக ஒர்க் ஆகிருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இன்றைக்கான க்ளோஸ் அப்படின்னா பொசிஷனல் ஹடிலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கா. நாளைக்கு மார்க்கெட் வந்து பொசிஷனல் ஹடிலுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அதோட எண்ட் பாயிண்ட்டான 22,672 நோக்கி செயல்படும். அதை நம்ம வேல்யூக்கெல்லாம் பார்த்துடலாங்க. நாளைக்கு இன்ட்ராடே வேல்யூஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா நாளைக்கு பை அபோவ் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படின்னா 22,472க்கு மேலே ஸ்டெபிலைசேஷன் கிடச்சிது அப்படின்னா நம்ம லாங் எடுக்கலாங்க. நம்ம 22,472க்கு மேலே மார்க்கெட் ஸ்டெபிலைஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அதோட எண்ட் பாயிண்ட்டான ஷார்ட் கவரிங் ரேலியோட எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுவேன். அதோட எண்ட் பாயிண்ட் அப்படின்னு எடுத்தால் 22,672 நோக்கி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அப்படி 22,672 நோக்கி மார்க்கெட் நகரும் போது 22,552 22,552 22,618 இந்த 3 வேல்யூக்கள் வந்து நமக்கு இன்ட்ராடே டார்கெட்ஸாக செயல்படும். அதே ஒருவேளை நெகட்டிவ் சைடில் ஓப்பன் கிடச்சி கீழே ஸ்டெபிலைஸ் ஆகும் பட்சத்தில், அதாவது நெகட்டிவ் சைடு இருக்கும்போது செல் பிலோ 22,438 அப்படிங்கிறது செல் பிலோவாக செயல்படுங்க. 22,438க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே ஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும் பொழுது மார்க்கெட் திரும்பவும் அதோட ஷார்ட் கவரிங் ரேலியோட ஸ்டார்ட் பாயிண்ட்டான 22,222 நோக்கி நகருங்க. 22,222 நோக்கி நகரும். அப்படி நகரும் பட்சத்தில் 22,382 22,338 22,308 22,272 இதெல்லாம் வந்து நமக்கு இன்ட்ராடே டார்கெட்ஸாக செயல்படுங்க. ஓரளவுக்கு எல்லோரும் வேல்யூஸில் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.
எல்லோரும் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். என்ன நியூஸ் நடந்தாலும், என்ன ஈவெண்ட் நடந்தாலும் மார்க்கெட்டை வேல்யூக்களை கையாளுங்க. வேல்யூக்கள் மட்டும்தான் நம்மளை கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டை கொடுக்க முடியும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 ரூல்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய ஒரு என்ட்ரி, நமக்கு ஒரு கேண்டில் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அதோட ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது என்ன ட்ரெண்டில் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். 2வது அதோட ஓஐ பாருங்கள். அதோட ஓஐ வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னா புட் ஓஐ அதிகமாகும், டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா கால் ஓஐ அதிகமாக இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதைத்தான் நம்ம சப்ளை டிமாண்டுன்னு சொல்லுவோம். 3rd ஒன் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன், நம்மளோட லெவல்ஸ் பிரேக் அவுட் நடக்கும். இந்த 3ஐயும் கன்ஃபார்ம் பண்ணிங்க. இந்த 3ஐயும் கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா 100% சக்ஸஸ் பண்ண முடியுங்க. தேங்க்யூ ஸோ மச்.